கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு தருகிற செய்கிற நன்மை மாத்திரம் நன்மை அல்ல. ஆமெனா இல்லையா? கர்த்தர் நமக்கு தருகிற செய்கிற நன்மை மாத்திரம் நன்மை என்று நாம் எடுக்கக்கூடாது. நம்முடைய சத்துருவ தேவன் தடுக்கிறதும் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு நன்மை. ஆமென். இது நேரா தெரியும், அது நேரா தெரியாது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எத்தனை தடவை நம்மளை அவர் காத்தார், காப்பாற்றினார். ஆராதனை ஆரம்பத்துல ஆண்டவருக்கு என்ன கத்துக் கொடுத்தாரு? என்னத்தை கத்துக் கொடுத்தாரு? தேவன் ஜீசஸனுடைய மினிஸ்ட்ரியில இயேசு கிறிஸ்து 2 விஷயத்தை மறைமுகமா காமிச்சாரு, காமிச்சுக்கிட்டே இருந்தாரு, திரும்ப திரும்ப காமிச்சாரு. என்னத்தை காமிச்சாரு? நம்பர் 1, தெய்வம் என்ற ஒருத்தர், கடவுள் என்ற ஒருத்தர், தேவன் என்ற ஒருத்தர் இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். சிலர் எண்ணுகிறபடி கடவுள் இல்லை என்பது பொய் அப்படின்னு நிரூபிச்சார். இதை பேசிக்கிட்டே இருக்கிறார், இதை காமிச்சிக்கிட்டே இருந்தார். நம்பர் 2, அந்த தேவன், அந்த கடவுள், அந்த தெய்வம் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு வல்லவர் தெரியுமா அப்படிங்கிறத திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருந்தார். இதை எத்தனை வழியில காமிச்சிட்டு இருந்தாரு? எத்தனை வழியில காமிச்சாரு? 2 வழியில காமிச்சாரு. 2 விஷயத்த மறைமுகமா காமிச்சாரு. அதை எத்தனை வழியில காமிச்சாரு? 2 வழியில காமிச்சாரு. நம்பர் 1 என்னது? டீச்சிங், த்ரூ டீச்சிங், உபதேசத்தின் மூலமா, மெசேஜ் மூலமா காமிச்சாரு. நம்பர் 2 பலத்த கிரியைகள் மூலமா, அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பித்து அவர் இப்படி காமிச்சார். ஆமென். அப்ப எழுப்புதல் காலத்துல தேவன் எதை செய்ய பார்ப்பாரு? அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிக்க வருவாரு. அவர் நல்லவரு வல்லவருங்கிறத நிரூபிக்க வருவார். ஆமென். இது அவர் செய்கிறதாக உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா எழுப்புதல் காலம் புரிஞ்சுக்குங்க. எழுப்புதல் வேதத்திலையும் சரி, பைபிளுக்கு வெளியே சரி, எழுப்புதல் எப்பெல்லாம் நடந்ததோ அப்பெல்லாம் இந்த 2 காரியம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ஜனங்க கண்ணால கண்டிருக்காங்க. ஆமென். அப்ப ஒரு தனி மனித எழுப்புதல் என்பது இந்த 2 அறிவை வச்சு இருக்கு. 1 கடவுள் இருக்கிறாருங்கிற அறிவு, 2வது கடவுள் எவ்வளவு நல்லவர் வல்லவருங்கிற அறிவு. இந்த அறிவு உண்டாகி அது அப்படியே பூமாகும் போதுதான் அந்த மனிதனுக்குள்ள ஆத்மாவில எழுப்புதல் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். இதைத்தான் எழுப்புதல் அடைந்த இருதயம் பைபிள் சொல்லும். எழுப்புதல் அடைந்த இருதயம், இந்த 2 அறிவுனால நிரம்பி வழிகிற இருதயம் எழுப்புதல் அடைந்த இருதயம். இந்த எழுப்புதல் அடைந்த இருதயம் தான் எழுப்புதலுக்காக ஏங்கிட்டு கிடக்கு. அதுதான் இயங்கும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நிறைய விஷயங்கள்ல இருந்து, அநேக விஷயங்கள்ல தேவன் மனிதனில் இருந்து முற்றிலும் மாறுபடுகிறார். ஒத்துக்கலாமா? ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல, சில விஷயங்களை ஒத்து போவார். மனிதன் எப்படி இறக்கப்படுறானோ அவர் இறக்கப்படுவார். மனிதன் எப்படி படைக்கிறானோ அவர் என்ன செய்வார்? படைப்பார். மனிதன் எப்படி உன்னை கண்டுபிடிக்கிறானோ அவரும் ஒன்ன செய்வார், புதுசா நூதனமா செய்வார், வினோதமா செய்வார். மனுஷன் எப்படி கோபப்படுறானோ அவர் என்ன செய்வார்?
கோவப்படுவார். சில விஷயங்களை தேவன் ஒத்து போற மாதிரி இருந்தாலும் பல விஷயங்களை அவர் மனிதனிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறார். ஏதாவது உதாரணம் சொல்லலாமா? மனிதனிலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபடுகிறான்னு சொல்றதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? தேவன் சாக மாட்டார். மனிதன் என்ன செய்வான்? இது முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறார் அவர். மனுஷன் தூங்குவான், தேவன் தூங்கவே மாட்டார். இது என்னது? மனிதனில் இருந்து 100% முற்றிலும் மாறுபடுகிறார். அப்புறம் மனிதன் மறப்பான், அவர் மறக்கவே மாட்டார். முற்றிலும் மாறுபடுகிறார். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு மாறுபடுகிறார். அதனால பாருங்களேன், சங்கீதம் 139 நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 139 6 வாசிங்க. சங்கீதம் 139 6. மிகுந்த ஆச்சரியமும் என் புத்திக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. தேவனை பற்றிய அந்த நாலேஜ், அந்த அறிவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறார். ஏங்க இவ்வளவு ஆச்சரியப்படுறான் மனுஷன் அப்படின்னா, அவர் மனிதனில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறார். அதனாலதான் மனுஷனுக்கு கடவுளை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பூமியை பார்த்து ஆச்சரியப்படுறான், சூரியனை பார்த்து ஆச்சரியப்படுறான், வானத்தை பார்த்து என்னப்பா இது இவ்வளவு போயிட்டு இருக்கு, இது எங்கதான்ப்பா முடியுதுன்னு ஆச்சரியப்படுறான். நட்சத்திரங்களை பார்த்தா இன்னமும் என்ன முடியாம திணறான். ஆமான்னு சொல்லுங்க. அது இதை பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. அவயவங்கள் இல்ல, ஆர்கன்ஸே இல்ல, உறுப்புகளே இல்ல. அந்த உறுப்புகள் இல்லாத போதே என்னென்ன உறுப்புகள் ஒரு லிஸ்ட் அவுட். அந்த உறுப்புகள் எப்பொழுது எந்த நேரத்துல உருவாக்கப்பட வேண்டும் ஒரு லிஸ்ட் அவுட். அந்த லிஸ்ட் ஒரு புக்ல வச்சிருந்தாராம். இதை கிரகிக்கவே முடியல. அந்த சங்கீதம் சொல்வாரு, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படும் போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. என்ன ஒரு தாட்டு, நாலேஜ்! உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்படுதல். என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. 139:15. ஏன் இப்படி ஆச்சரியப்படுறான் மனுஷன்? உங்களுடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். ஏன் இவரை பார்த்த ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, மனிதனில் இருந்து அவர் முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறார். ஆச்சரியப்படத்தக்கவர். அதனாலதான் ஏசாயால அவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதிசயமானவர், அவருக்கு நிகர் அவரே, அவரை மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை. அதான் அதிசயமானவர். ஆமென். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்ட்டு தாவீது சொல்றான் அதே சங்கீதத்துல. நாமளும் என்னதான் ஒரு அதிசயம். நம்மளை பார்த்து நாமளே பிரமிக்கத்தக்க அதிசயம். நமக்கே பிரமிப்பா இருக்கும். ஒரு மனுஷனா இருக்கிறோமே, இப்படி இந்த விரல வேலை செய்யுது. இந்த 5 விரல் சேரும்போது என்னென்ன வேலைலாம் செய்யுது அழகா. நம்மளே ஒரு அதிசயம். ஆமை. கர்த்தர் நல்லவரா? அதனால மனிதனிலிருந்து அவர் முற்றிலும் மாறுபட்டவர். பல விஷயங்களை, சில விஷயங்களை ஒத்து போறதுனால எல்லா விஷயத்திலும் அப்படித்தானே முடிவுக்கு வர்றதுதான் பிரச்சனையே.
அவரு மறப்பாரு, அவரும் தூங்குவாரு, அவரும் தூங்குவாரு அப்படின்ட்டு கடவுளை தூங்குற மாதிரி படம் போடுறாங்க. அவரும் தூங்குவாரு கிடையாது. தூங்க நேரம் இல்லாதனால தூங்காம இருக்கிறாரா? ம் தூக்கம் வராதனால தூங்காம இருக்கிறாரா? தூங்க மனசு இல்ல அதனால தூங்காம இருக்கிறாரா? எதனால தூங்காம இருக்கிறாரு? அவரே நினைச்சாலும் அவரால் தூங்க முடியாது. இப்படி சொல்றதா கரெக்டா இருக்கும். தூங்குவோண்டா நினைச்சாலும் தூங்க முடியாது. அதுவே முடியாது அவரால் முடியாது. அதான் யூனிக். அவர் யூனிக்கா இருக்கிறார். ஆமே. அன்னாளுக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அன்னாளுக்கு அன்னாள், எல்கானா, பெனினாள் வர்றாங்களா? அன்னாள் ரொம்ப பைபிள்ல அதிகமா பேசப்படுகிற ஸ்திரீ அன்னாள். எல்கானா அன்னாளுடைய கணவன். பெனினாள் எல்கானுடைய இன்னொரு பெண் ஜாதி மறுமனையாட்டி. அன்னாளுக்கு சக்கலத்தியாவா. சாராள் எப்படி ஆகார் எப்படி சாராளுக்கோ அதே மாதிரி பெண்ணினால அன்னாளுக்கு. சரிங்களா? இந்த பெண்ணினால் அன்னால என்ன செய்வா? எப்பயுமே குத்தி குத்தி காட்டுவா. பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, வயிற்றுல புழு இல்லை, பூச்சி இல்லை. சரிங்களா? ஆனா அங்க ஒரு வேர்டு வந்திருக்கு. கர்த்தர், வாசிக்கலாமா 6ஆம் வசனத்தை? 1 சாமுவேல். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தபடியினால் பாத்தீங்களா? கற்பத்தை அடைச்சது யாரு? கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால். பெண்ணினால் அண்ணால வச்சு வாங்குறா. இந்த மாதிரி பெண்ணினுடைய தன் சக்களத்தினுடைய வார்த்தையினால தாக்கப்பட்டு குத்தப்பட்டு மனம் கசந்து வீட்டுல அவ உடஞ்சி அழுதுட்டு இருக்கிறான். யாரு? அண்ணாள். மனம் உடைஞ்சி வீட்டுல 4 சோத்துக்குள்ள அவ கேட்ட வார்த்தைகள் பயங்கரமா இருக்கு. எதுக்கு நீனா உயிரோட இருக்கிற? அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு பிள்ளையோட பெத்துக்க முடியல? என்னமோ சொல்றா. அந்த வார்த்தையை நினைச்சு நினைச்சு அண்ணாள் என்ன செய்யறா? வீட்டுல உடைஞ்சி அழுகுறா. அப்படி உடைஞ்சி அழுகும் போது 8 வாசிங்க. அண்ணாளே, என் மனைவியே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏமா சஞ்சலப்படுற? ஏமா சாப்பிடாம இருக்கிற? உடம்பு கெட்டு போயிருமா? அப்புறம் நீ ஒருவேளை உனக்கு 10 பிள்ளை பிறந்திருந்தா அந்த 10 பிள்ளைய விட நான் தானே உனக்கு முக்கியமான ஆளு. நான் உனக்கு, உன் கண்ணுக்கு என்ன பெருசா தெரியாது? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? நீ எதுக்கு 10 குமாரரை பத்தி பேசுற? நீ உனக்கு எதுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ற? நான் இருக்கிறேன்லம்மா தாயி. அதான் அந்த மீனிங்க தான். நான் இருக்கிறேன்லம்மா. 10 பிள்ளை இருந்தாலுமே நான் தான் உனக்கு பெருசா தெரியும். பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து வாங்க, என்னத்தனமா சொல்லுவ நீ. இப்ப இல்லைன்னா நீங்க என்னத்தனமா நினைக்கணும். நான் இருக்கிறேன்னு நினைக்க வேண்டியதானம்மா. எதுக்குமா பிள்ளை இல்லைன்னு அழுவுற? பெண்ணினால அவ சத்தம் போட்டு வைக்கல எல்கானா. யார் ஆறுதல் படுத்த வர்றான்? அண்ணால. கவனிச்சிங்களா? பெண்ணினால சத்தம் போட்டு வாயை அடக்கி வைக்கிறதுக்கு அங்க போல எல்கானா. அதுக்கு பதிலா அண்ணாள்கிட்ட ஆறுதல் சொல்ல வரான். விடுமா, நான் இருக்கலம்மா,
என்னை விட அவனுக்கு 10 குழந்தை, என்னை விட அவனுக்கு ஒரு குழந்தை, விடமா அப்படின்னு பேசுறான். ஆனா கவனிச்சிங்களா, அப்படி அவன் பேசினாலும் அண்ணாளுக்குள்ள என்ன வந்த வாடு இல்ல, ஆறுதல் வரல அவளுக்கு. ஆனா மனம் உடைஞ்சு அழுதா. இப்படி வீட்டுல 4 சுபத்துக்குள்ள வேதனையினால, கேட்ட வார்த்தைகளினால அவ மனம் உடைஞ்சு அழுதுட்டு இருந்த அண்ணாள் இப்ப என்ன செய்றாங்க கவனிங்க. 11 வாசிக்கலாமா? 10 வாசிங்க. அண்ணாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எல்லாரும் வாசிங்க இந்த வசனத்தை. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. கவனிச்சிங்களா? பெண்ணினாளின் வார்த்தையினால பாதிக்கப்பட்ட அண்ணாள் வீட்டுல மனம் உடைஞ்சிட்டு இருந்தா, வீட்டுல மனம் உடைஞ்சி அழுதுட்டு இருந்தா அதே அண்ணாள் இப்ப தேவ சமூகத்துல உடைஞ்சி அழுக வந்திருக்கா. அங்க வந்திருக்கா. இப்ப தேவ சமூகத்துல அழுது உடைஞ்சி அழுத பிறகு அங்க என்ன நடக்குதுங்க கவனிங்க. வாசிக்கலாம். தேவ சமூகத்துல அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினாள். வெளியே சத்தம் கேட்கல. அழுகுறா, வார்த்தை ததும்புது, கண்ணிலிருந்து மலமலம் நீரா வருது. ஆனா வார்த்தை வரல. வாய்க்குள்ளேயே மனசுக்குள்ளேயே அவ பேசுறா. தன்னால் தன் இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அப்புறம் அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? எனக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? வார்த்தை வராது, ஆனா மனசு பேசும். மனசுக்குள்ளேயே பேசுவோம், வார்த்தை வராது. சமூகத்துக்கு போனா சில நேரம் வார்த்தை வரவே வராது. கல்ல நீர் வரும், வாயில வார்த்தை வராது, ஆனா உதடு மட்டும் அப்படியே அசையும். மனசு பேசுறத உதடு அசையும், சத்தம் வராது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கு நம்மகிட்ட. ஆமென் சொல்லுங்க. அழுகுறா, வாய் சத்தம் கேட்கல, ஆனா இறுதியில் என்ன பண்ணா? பேசுனா. சிஸ்டர், இந்த மாதிரி செபிக்க கூடாது. நீங்க செபிக்கும் போது சத்தத்தை உயர்த்தி செபிக்கணும். நல்ல வேலைக்கு அண்ணாளுக்கு யாருமே சொல்லல. அப்படி எப்படி செபிக்கணும்? இங்க கண்ணீரோட செபிக்கணும், ஆனா சத்தத்தை உயர்த்தி செபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கூடாது. அப்படி செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஆமென் சொல்லுங்க. சரி, இத பார்த்த அந்த ஆசாரியனாகிய ஏலி என்ன செய்யறான் பாருங்க. 14 அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் குடித்து வெறித்திருப்பாய்? என்ன நீ எதுவரைக்கும் நீ போதையிலே இருப்ப? நீ லாங் வியூல இருந்து பாக்குற ஏலிக்கு எப்படி தெரியுது? அவ ஜெபிக்கிறது வெளியே ஆட்களுக்கு எப்படி தெரியுது? என்னடா புலம்பிட்டு இருக்கிறா, உளர்றாளே காலங்காத்தாலே வந்துகிட்டு, குடிச்சிருக்க போதை தெரியலையோ? இவன் கேட்கறான் கேள்வி. போதை தெரியல போல, அதான் உளறிட்டு இருக்கு. வந்து அது வாட்டுக்கு உளறி தெரியுது அப்படின்னு அவன் அங்கிருந்து பாக்குறான். லாங் சைட் இது. இவன் முடித்து கேட்கிறான். அதுக்கு சொன்ன பதில் 15. அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஆண்டவனே, நான் குடிச்சிட்டு வரல, நான் போதை அதெல்லாம் இல்ல, நான் அப்படி இல்ல ஆண்டவரே. அப்புறம் நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, மதுவாயிலும் குடிக்கல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என்னதுங்க ஊத்துறோமா? இருதயத்தை அப்படி ஊத்துறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
மனசுல ஒண்ணும் வச்சுக்காம அவர்கிட்ட கொட்டுறது, இதான் ஊத்துறது. என்ன என்ன நினைக்கிறோமோ அவர்கிட்ட கொட்டுறது. அவர் மேல கோபமா இருந்தா கூட கொட்டி தீக்கிறது. அப்படி சொன்னா இன்னும் புரியும். என்னன்னா எனக்கு தோணுது சமூகத்துல அவர் மேல கசப்பா போங்க அப்படிங்கிறது. இன்னும் செய்ய தெரியலையா என்ன போங்க அப்படிங்கிறது தான். மனசுல வச்சுக்காம அவர் சமூகத்துல மனச கொட்டி தீக்கிறது தான். இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இருதயத்தை சமூகத்துல ஊத்தணும். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அதான் இது. அங்க வந்து நடிக்க கூடாது. ஆக்சுவல் என்னவோ அப்படியே பேசணும் அவர்கிட்ட. ஆமென். இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். குடிகார பிள்ளைய அந்த மாதிரி நினைக்காதீங்கப்பா. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் ஜெபம் பண்ணினேன் என்றால், சரிங்களா? வீட்டுல மனசு உடைஞ்சி அழுதா, இப்ப சமூகத்துல மனசு உடைஞ்சி அழுவுறா. ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். இப்ப சமூகத்துல அவ உடைஞ்சி அழுதவனையும் அவளுக்கு வந்த பதில கவனிங்க. அதற்கு ஏலி 17, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. அப்பொழுது அவள் 18 என்றால் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. நான் 4 சுவத்துக்குள்ள வீட்டுல அதை நினைச்சு இதை நினைச்சு மனம் உடைஞ்சி அழுதுட்டு இருந்தா மனுஷன் வந்து ஆறுதல் சொல்லலாம். ஆனா அந்த ஆறுதல் நம்மளை திருப்திப்படுத்தாது. எல்கானா சொல்லி பாக்குறான், நான் இருக்கணுமா தாயி, புருஷன் சொல்லியே என்ன செய்யல, ஆறுதல் வரல அவளுக்கு. ஆனா அதே ஸ்திரீ, அதே பெண்மணி தேவ சமூகத்துல அழுது உடைஞ்சி அழுவுற, அங்கதான் அழுவுறா. அங்க அவளுக்கு ஏலி மூலமா ஒரு வார்த்தை வருது. என்ன உண்டாகுது? இப்ப ஆறுதல். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நீங்க சமூகத்துல உடைஞ்சு அழுகுறதுக்கும் தனியா நீங்களாவே அதை நினைச்சு புலம்பி அழுகுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். அதான் சப்ஜெக்ட். நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அழுகணும்னு தோணுச்சுன்னா மனுஷருக்கு முன்னாடி அழாதீங்க, சமூகத்துல அழுதுருங்க. ஆமே, சமூகத்துல உடைஞ்சு அழுவுங்க. சமூகத்துல உடைஞ்சு அழுதீங்கன்னா ஒண்ணு தேவன் விசாரிப்பார். அண்ணால விசாரிச்சாரா? என்னம்மா ஏதுமா என்னம்மா வந்துட்டாரா? அப்புறம் அடுத்த வசனம் அவங்க வருது, கவனிங்க. வாசிங்க. ம் 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 20 வாசி முடிங்க. ம் 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 நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்திரீ இந்த அன்னாளுங்கிறவ. பெண்ணினாளுடைய இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு காரணம் என்ன?
யார் சொல்றது? சக்களத்தி இந்த அளவுக்கு அண்ணால தாக்குதல் பண்றாளா, தாக்குறா இல்லையா? இதுக்கு காரணம் என்ன? அண்ணாளுக்கு என்ன கிடையாது? பிள்ளைகள். அதானே காரணம், அப்படிதானே? சரி, அண்ணாளுக்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்கு யார் காரணம்? அப்படி வாங்க, சுத்தி சுத்தி வாங்க. யாரு காரணம்? தேவன் பிள்ளையை கொடுத்திருந்தா பெண்ணினாளின் தாக்குதல் இருக்க வாய்ப்பில்லை. சரிதானது? இப்ப பெண்ணினால் சக்கரத்தினின் தாக்குதல் இருக்குன்னா அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. அதான் உண்மை. ஆனா அண்ணாளுக்கு ஏன் பிள்ளை இல்லை? தேவன் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. உண்மை தானே? அப்ப தேவன் தான் காரணம். வச்சுக்கலாமா? நல்லா கவனிங்க, எந்த இடத்துல பிரில்லியண்டா வர்றாங்க கவனிங்க. இவ என்ன தாக்குதல் பண்றா, காரணம் எனக்கு பிள்ளை இல்லை. எனக்கு பிள்ளை இல்லாத காரணம் கர்த்தர் என் கற்பத்தை அடைச்சிருக்கிறார். அடைச்ச அதே ஆள்கிட்ட திறக்க சொல்லி ஜெயிப்போம். அங்க வந்துட்டா. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த கற்பத்தை அடைச்சது அந்த ஆளு. அவர்கிட்ட உட்கார்ந்து அழுது. அடைச்சவர் தான் திறக்க முடியும். அடைச்சது ஒரு ஆளு, திறக்கிறது இன்னொரு ஆள் கிடையாது. அப்ப அடைச்சவர் அவரு, திறக்கிறதுக்கு அங்க போயிட்டா. ஆமேன். அப்ப ஒரு நெகட்டிவ் உங்களை பாதிக்குது அப்படின்னா தேவனை நீங்க நினைவுல கொண்டு வரணும், மைண்ட்ல கொண்டு வரணும், அவர்கிட்டயே போயிடணும். நீங்க தடுக்கல, படுபாவி இத பண்ணிட்டான், தடுங்க, அங்க போயிடணும். இது அண்ணால் செஞ்ச காரியம். ஆமேன், ஆமேன் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அப்ப தேவன் அவளை விசாரிச்சதோட இல்ல, ஒரு கடாட்சித்தா. அதான் சொல்ல வரேன் நான். முதல்ல விசாரிக்கிறாரு, அப்புறம் பிள்ளையை கொடுத்து கடாட்சிக்கிறார், பதிலே தந்துடுறாரு. முதல்ல பலனை தந்தாரு, அப்புறம் பதில தந்துட்டாரு. அதான் நம்ம வாய்ச்சது, பிள்ளையை தந்தர்லினா. ஆமேன். நாம சுமக்கிற கவலைய, நாம கவலைய சுமக்கிறோமா? நாம சுமக்கிற கவலைய தேவன்கிட்ட கொடுக்கும்போது நம்மளை சுமக்கிற வார்த்தைய அவர் நம்ம தருவாரு. ஆமேன். நாம அதாவது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல், பேதுரு சொல்றாரு, கர்த்தரின் பாரத்தை வைத்து எடு இல்ல, விடு. வைத்து எடு இல்ல, வச்சு எடுக்கிற விளையாட்டு கிடையாது. வைத்து விடு, விடு, விடு. அப்ப நாம சுமக்கிற கவலைய நாமளே சுமக்கிறது தான் நமக்கு எப்பயுமே இஷ்டம். அத வெளியே சொல்றதுல பெருமை வேற. நான் ரொம்ப கவலைப்படுறேன் சிஸ்டர், இதுல பெருமையா அத ஒரு செபக்குறிப்பா பேசுறது. என் புருஷன் சரியில்லை சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் நோய் இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் கவலையா இருக்கு சிஸ்டர், ஜெபம் பண்ணிக்கிங்க. ஒரு பெருமை. ஜெபக்குறிப்புக்கு நம்ம ஒன்று தர்றோமே, சே, ஒரு சந்தோஷம். நாம சுமக்கிற கவலைய நாம சுமக்கிறது தான் நமக்கு இஷ்டமா இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனம் என்ன சொல்றது? பேதுரு என்ன சொல்றாரு? வைத்து விடு, வைத்து விடுங்கள். ஏயா வச்சுக்கணும் அவர் மேல? வச்சு விடணும்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா. ஏன், என்ன, என்னப்பா, விடு, இவ்வளவுதானே, செஞ்சிருவோம். இதான் விசாரிக்கிறது. அவர் என்ன ஏதுன்னா விசாரிச்சாராங்க, சொல்றோமா? அதான் விசாரிப்பார். வீட்டுல மனம் உடைஞ்சி அழுதுட்டு இருந்த அண்ணால தேவன் அமைதியா இருந்தார், விசாரிக்கல. ஆனா சமூகத்துல உடைஞ்சு அழுதவனையும் தேவன் விசாரிக்கிறார். தேவன் விசாரிக்கிறார். விசாரித்து என்ன பண்ணாரு? கடாட்சித்தார்.
ஆமென். அப்ப நாம சுமக்கிற அன்னாள் சுமந்த கவலைய தேவன்கிட்ட கொடுத்தாளா? அதனாலதான் என்ன முகமாய் இருக்கவில்லை, பிற்பாடு அண்டர்லைன், துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்ப இவ கவலைய வச்சிட்டா, அதனால துக்க முகம் இல்லை, வச்சிட்டா. அப்படி அன்னாள் சுமந்த கவலைய அன்னாள் தேவன்கிட்ட கொடுத்த போது அவளை சுமக்கிற வார்த்தைய தேவன் அவளுக்கு கொடுத்தா. என்ன கொடுத்தாரு? அவளை சுமக்கிற வார்த்தை, ஏலி தேவனுடைய மனுஷன் ஆசாரியன் பேசுறான், நீ சமாதானத்துடனே போ. அப்படின்னு அர்த்தம், கொண்ட சண்டை சச்சரவுலாம் போயிருமா, நீ போமா, குழப்பமெல்லாம் போ, நிம்மதியா போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படி போடுறான் தலையில, கட்டளையிடுவாராக, நீ போ. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமீன் சொல்லலாமா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அன்னாள் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? அன்னாள் வாழ்க்கை பைபிள்ல இருக்கு. அன்னாள் வாழ்க்கையில இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கத்துக்கிட்டோங்கிறதான் செய்தி. என்ன கத்துக்கிட்டோம்? நாம சுமக்கிற கவலைய கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது நம்மளை சுமக்கிற வார்த்தையை அவர் நமக்கு தருவார். அந்த வார்த்தை நம்மளை சுமக்கும், அந்த வார்த்தை நம்மளை நடத்தும். ஆமீன் சொல்லுங்க. வீட்டுல உடஞ்சி அழுதுட்டு இருக்கிறது வேஸ்ட். நீங்க சமுதாயத்துல உடஞ்சி அழுக பார்க்காதீங்க. தட் மீன்ஸ் 4 பேருக்கு முன்னால அழுது உடஞ்சி உங்களை காமிக்க பார்க்காதீங்க. சமுதாயத்துல உடஞ்சி அழுவாம சமூகத்துல உடஞ்சி அழுங்க. சமுதாயத்துல உங்க இருதயத்தை ஊற்றக்கூடாது. சமூகத்துல இருதயத்தை ஊற்றுனீங்கன்னா தேவன் உங்களை விசாரிப்பார், தேவன் உங்களை கடாட்சிப்பார். அவர் விசாரிக்கும் போது முதல்ல உங்களை சுமக்கிற வார்த்தையை ரிலீஸ் பண்ணுவார். அந்த வார்த்தை ரிலீஸ் ஆயிடுச்சுனாலே உங்களை விசாரிக்கிறார். நீங்க அழுது புலம்பும்போது சமூகத்துல ஒரு வேர்டு உங்களை நோக்கி வருது அப்படின்னாலே உங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். விசாரிக்கிறார். விசாரிச்சா கட்டாயம் என்ன இருக்கும்? கடாட்சித்தலும் உண்டு. அவர் என்ன பதில் சொன்னாரோ அந்த பதில் நடக்கும் அப்படியே. ஆமென் சொல்லலாமா?